உங்களுடைய ஸ்கின் வந்து என்ன க்ரீம் போட்டுமே ரொம்ப டல்லாக இருக்குது, ஒயிட்டே ஆகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கேங்க. இந்த வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பியூட்டி வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பச்சை அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த பச்சை அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கொரியன் ஸ்கின் மாதிரி நம்ம கிளாஸியாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி மினுமினுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின் வந்து இந்த அரிசியில் கிடைக்குங்க. பச்சரிசி மட்டும்தான் ஆட் பண்ணணுமா இல்லை எந்த அரிசி ஆட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் எந்த அரிசி வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. சமைச்சு சாப்பிட்ற எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூனுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா சிம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேகிற அளவுக்கு வேகட்டும். ஸோ இந்த அரிசி வந்து வெந்துட்டுருக்குட்டுங்க. சைடு பை சைடு வந்து இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறாங்க. அதுதான் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல அவ்வளோ ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதையுமே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. அதை வந்து நம்ம பாயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரைஸ் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் இந்த உருளைக்கிழங்கும் அரிசியும் நல்லா வந்து 3/4 அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப இந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்தாவே போதுங்க. நல்லா வேகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து குக் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இல்லையா, இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த க்ரீமை ஒரு 2 நாளைக்கு மட்டும் போட்டு பாருங்கள். அவ்வளோ ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீடு இருக்கு இல்லையா, ஆலி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லை மல்லிகை கடையில் கூட கேட்டால் கூட கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் கூட இருக்குதுங்க. நான் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வந்து ஆலி விதை இருக்கான்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு 50 கிராமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா அப்படி தான் வரும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த ஆலி விதையில். இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தாவே போதுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா குடிக்கிற தண்ணி ஆரோ வாட்டராக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே அடுப்பில் வச்சு சிம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அரிசியை வந்து வெந்திருக்கும் இல்லையா, அந்த அரிசி வேக வச்சு அந்த கஞ்சியவே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கஞ்சி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி இந்த ஆலி விதை வந்து வெந்து வரும்போது நம்ம போட்டிருக்கூடிய தண்ணி வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம கத்தாழை ஜெல்லை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது, அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கத்தாழை ஜெல்லுக்கு பதிலாக இந்த ஆலி விதை ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அரிசி இல்லாமல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அது கூட சேர்த்தே குக் பண்ணிக்கலாங்க. அந்த ஆலி விதை வெந்து வரும்போது அந்த தண்ணி வந்து ஜெல் மாதிரி இருக்கும். இந்த கத்தாழை ஜெல்லுலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ வந்து கத்தாழை ஜெல் சில பேருக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலி விதையிலையுமே நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ஆலி விதையில் ஒமேகா 3 இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக ஏஜ் ஆக விடாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கத்தாழை ஜெல்லை விடவே இந்த ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தாழை ஜெல்லுக்கு பதிலாக இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து ஜெல் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இதை வந்து ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்கோங்க. இல்லைன்னா கெட்டி ஆயிரும். ஜெல் மாதிரி ஆயிடுச்சுன்னா வடிகட்டுறதுக்கு வராது. அதனால் சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. இதை வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து ஆற விட்டுருங்க. இந்த ஜெல்லை ஆறினதுக்கு அப்புறமா நல்லா ஜெல் மாதிரி ஆயிடும். இப்போ வந்து சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜெல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஜெல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி இந்த ஜெல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஜெல் மாதிரி வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸ்பூனில் எடுத்து விட்டால் நான் இந்த மாதிரி ஜெல் மாதிரி வரது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா? அதை வந்து இதில் மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கூடிய அந்த ஜெல்லுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருக்கு இல்லையா? அதையுமே அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் விட தேவையில்லைங்க. அரிசி வந்திருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் இந்த ஜெல்லும் சேர்ந்து அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த ஜெல்லே போதும் அரைக்கிறதுக்கு. இந்த ஜெல்லை வந்து அப்படியே அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல் மாதிரி வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைக்கணும். தண்ணி எதுவுமே ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஏன்னா திப்பியாக இருந்தால் இந்த க்ரீம் வந்து ஒரு மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃபில்ட்ரு ஆகி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக க்ரீம் மாதிரி வரும். அந்த க்ரீமை பார்க்கும்போதே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து என்னென்னா க்ரீம்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ரிசல்ட்டே வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு க்ரீம் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வெள்ளை பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை. இது ஒரு 2 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கறத கண் கூட பார்க்க முடியும். இது ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து போடும்போது நீங்கள் உங்கள் ஸ்கின்னா அப்படின்றத மாதிரி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஒயிட் பண்ணி கொடுக்கும். பார்க்குற எல்லாருமே நீங்கள் என்ன க்ரீம் போடுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ இதில் எதுவுமே வந்து நான் கெமிக்கல் யூஸ் பண்ணலைங்க. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான். ஃப்ளாக்ஸீடுமே நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே கெமிக்கல் கிடையாது. நீங்கள் கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி 2மே வந்து வீட்டில் வந்து ரெகுலராக இருக்கிற பொருள் தான். ஸோ இந்த 3 பொருள் வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராக ஒயிட் பண்ணி கொண்டு வரலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் எதுக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து இதுவுமே பிரைட் பண்ணி கொடுக்கும், க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லைனாலுமே ஓகேங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லைங்க. கத்தாழை ஜெல்லுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த க்ரீம் வந்து எத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலான்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெளியில் வச்சிங்கன்னா அதில் அரிசி போட்டிருக்காங்க, கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த க்ரீமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.